இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அட்லாண்டாவில் இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் தோத்திரங்க. எங்கள் ஊர்லலாம் தோத்திரம் சொன்னால் திரும்பி சொல்லுவாங்க தோத்திரங்க. சரி, ஆமாம். கர்த்தர் இன்றைக்கும் நம் மத்தியிலே கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஆமென். இந்த தேசத்துக்கு கர்த்தர் இந்த காலகட்டத்தில் எங்களை குடும்பமாய் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நான் நம்புகிறேன். எங்களை அன்போடு கூட அழைத்து இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு போதகர் பால்மர் அண்ணன் அவர்களுக்கும் சுசி அக்கா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட அமெரிக்க தேசத்துக்கு இதே காலகட்டத்தில் கால் பதித்து அன்பு அக்கா, நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவும் பிடித்த அக்கா, ரொம்ப அழகாக அவங்கள பாராட்டுவது உண்டு. மதுரை மேயர் என்று நான் பாராட்டுவது உண்டு. இன்றைய காலகட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐபிஎல் மேட்ச் பார்த்தவங்க கூட இப்போ பார்த்துருந்தவங்களாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு அக்கா எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை ஒரு 30 வினாடிகள் நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, நல்ல துதி, நல்ல துதிங்க. தடைகள் விலகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். குடும்பமா நம்ம வந்திருக்கிறோம். ஒரே அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. தடைகள் விலகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். சொல்லுங்க, we speak oneness. ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். தடைகள் விலகுவதாக. let the heavens open. வானம் திறக்கப்படுவதாக. அன்பு உறவுகள் எல்லாரும் நல்ல வாய்களை சத்தமா திறந்து வானம் திறக்கப்படணும்னு சொல்லி சோதரிங்க பார்க்கலாம். இன்னைக்கு பரலோகம் ஹல்லேலூயா நம் பக்கமாய் திரும்ப போகிறது. தெய்வத்தின் மகிமையை நம்ம காண போகிறோம். கர்த்தர் தமது மகிமையை மானிஃபெஸ்ட் பண்ணுகிற நாளா இருக்க போகிறது. கர்த்தர் தமது குடும்பங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். தற்செயலா யாருமே இங்க வரல. இங்க வந்திருக்கிறோம்னா கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம இந்த பட்டணத்துக்கும் இந்த தேசத்திற்கும் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய நாமங்களை உச்சரிங்களா. யெஷுவா, யாவே, எலோஹிம், அடோனாய், ராஃபா, யெகோவா நிஸ்ஸி. ஆவியானவரே, தூயரே, உம்மை உயர்த்துகிறோம். யெஷுவா, உம்மை உயர்த்துகிறோம். ரே மஹாலரடர பாபா லகிதுடனான் துரபஹதிட ரகலரதிட ரபபபபபபபப அஷேகேலேன மராத்துர பபபபபபபபப. ஆசாரிப்பு கூடாரத்தோர் மகிமை மூடினது போல் எங்க அட்லாண்டா திருச்சபை உங்க மகிமை மூடட்டும். எங்க வீடுகள் உங்க மகிமை மூடட்டும். எங்க குடும்பங்கள் உங்க மகிமை மூடட்டும். எங்க பிள்ளைகள் உங்க மகிமை மூடட்டும். இந்த பலிபீடத்தை உங்க மகிமை மூடட்டும். இன்றைக்கு வர முடியாமல் தடையா இருக்கிற எங்க குடும்பங்கள் மேல உங்க மகிமை மூடட்டும் ஆண்டவரே. கரங்களை எல்லாரும் தட்டி சொல்லுங்களேன். மகிமை என்ற வார்த்தையை உச்சரிங்க. மகிமை, 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 மகிமை. அவர் மகிமை நிறைந்தவர். அவர் மகிமை நிறைந்தவர். இந்த மாலை வேளையில் அப்பா துதிக்கும் பொழுதே உங்க மகிமையை பார்க்க வாஞ்சிக்கிறோம். உச்சடியின் மத்தியில் உங்க மகிமை இறங்கினது. சீனாய் மலை உச்சியில் உங்க மகிமை இறங்கினது. ஆசரிப்பு கூடாரத்தில் உங்க மகிமை இறங்கினது. உங்க அடியவர்களாகிய நாங்கள் துதிக்கும் போது அதே மகிமையை காண வாஞ்சிக்கிறோம். Yes Lord. Amen. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா. உங்க மகிமை எங்க மேல இறங்கி வரட்டும் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீ மட்டும் எங்களை நடத்தின நீர் நல்லவர் ராஜா. எங்க கூட சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீங்களா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். Come on, church. Oh, in one accord, in one spirit, in one voice. Come on. Oh
சொல்லமா துதி சத்தத்தை உமக்கே உயர்த்தி come on துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் நம் அனைவரும் அப்படியே எழுப்பி நின்று துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லமா இந்த சத்தம் கேட்கட்டும் வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே கரங்களை தட்டி பாடலாமா சந்தோஷமா வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா எல்லைகளில வாங்கப்பா எங்க குடும்பத்துல வாங்கப்பா எங்க வேலை ஸ்தலத்துல வாங்கப்பா எங்க ஆலயத்துக்குள்ள வாங்கப்பா உங்க மகிமை எதிர்பார்க்கிறோம் இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்றைக்கு தம் ஜனத்திற்காக அவர் இறங்கி வந்தார் ஆமென் இன்றைக்கும் நம் அவர் ஜனமாக்கிய நமக்காக அவர் இறங்கி வருவார் எத்தனை பேர் நம்புறீங்க ஹல்லேலூயா. அவர் மாறலல்ல ஆமென். அன்றைக்கு அவர் இறங்கி வரார்னா இன்னைக்கும் இறங்கி வருவார் ஆமென். அன்றைக்கு அவர் நல்லவர் இன்றைக்கும் அவர் நல்லவர் ஆமென். அவர் என்றென்றைக்கும் அவர் நல்லவர் ஆமென். ஆமென் ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் யாத்ராகமம் 3 சொல்றாரு என் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன் அவங்க படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. He is the God who descends amidst us. His glory descends upon us. Amen. இன்றைக்கு உங்களுடைய கூக்குரல் அவர் சந்நிதியில வந்து எட்டி இருக்கும் என்றால் அவர் இறங்கி வந்து உங்களை ஆதரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு சரணத்திலையும் ஆண்டவர் எங்கெல்லாம் மகிமையா இறங்கி வந்தாரோ பரிசுத்த வேதாகமத்துல அங்கெல்லாம் இறங்குனீங்களா ஆண்டவரே எங்க மத்தியிலும் இறங்குங்கப்பா Yes, Lord. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குனீங்கல்லப்பா அட்லாண்டா தமிழ் திருச்சபையில இறங்குங்க ஆண்டவரே கேருபீன்கள் மத்தியில இறங்குனீங்களே எங்க மத்தியில இறங்குங்க ஆமென். ஆமென். நீங்க வாஞ்சி உள்ளவர்களா கேட்டீங்கன்னா அவர் இறங்கி நம்மை நிரப்புகிறத நம்ம பார்க்க முடியும் ஆமென். ஆமென். அவர் நம்மை வெறுமையா அனுப்புவதில்லை சொல்லுங்க நான் வெறுமையாய் திரும்பி போவது இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் வெறுமையாய் வெறுமையாய் திரும்பி திரும்பி போவது போவது இல்லை மகிமையினால் நிரப்பப்பட போகிறோம் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வருகிற தெய்வமே நாங்கள் வரவேற்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே. இந்த சத்தம் கேட்கட்டும் அக்கா, come on. சத்தத்தை உயர்த்தி, come on. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில பெந்தெகோஸ்தே அப்படின்ற நாள் வந்த பொழுது ஆண்டவர் தமது சீஷர்கள் மேல இறங்கி வந்தார். ஆமென். இல்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ்ல இட் வாஸ் பிளேசஸ் வேர் ஹி டிசெண்டட். ஸ்தலங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம், கேருபீன்கள் மத்தியில, சீனாய் மலை உச்சியில, கண்மலை வெடிப்புல, எல்லாமே பிளேசஸ். சில முக்கியமான நபர்கள் மேலே இறங்கினார். அவங்க எல்லாரும் சொல்ல முடியாது, அரசர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்பாயிண்டட் பீப்புள் மேல மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் இறங்கினார். ஆனா புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் மேல மாத்திரமல்ல, மாம்சமான யாவர் மேலும் அவர் இறங்கினார். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்ம மேல இறங்குகிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிகள் மாத்திரமல்ல, you and I, we are disciples in Christ. அப்படி நீங்க நம்பினீங்கன்னா, இயேசுவை பின்பற்றுகிற, சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிற சீஷர்கள் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்க மேல அந்த மகிமை இறங்கி வரும். ஆமென். ஆமென். பாடலாமா? சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே, சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க பாடுங்க கடைசியா சத்தமா. வண்டர்ஃபுல். இறங்கி வந்து எல்லாரும் இணைந்து சத்தமா கரங்களை தட்டி வாருமையா துணையாளரே, ஆறுதலே, வாருமையா. அப்பா, உங்க மகிமையினால் எங்க குடும்பங்களை இப்ப நிரப்புகிறீர்கள். Let the heavens open. Touch my people with your anointing. ஓ நதி போல பலிபீடத்திலிருந்து அந்த மகிமை புறப்படட்டும். Yes, 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 yes. துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில்
பேசி தேவனை மகிமைப்படுத்தும். யாரும் மௌனமா இருக்கிற நேரம் இல்லை. ஓ கர்த்தர் சமாதானத்தை ஊற்றுகிறார். ஓ விடுதலையை ஊற்றுகிறார். அற்புதங்களை கர்த்தர் இந்த 2 நாட்களும் செய்ய போகிறார். இந்த இரவு அற்புதத்தின் இரவு, இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவு. We speak life over your life in the name of Jesus. நதி போல ஓ அவருடைய அபிஷேக நதி புறப்படுகிறது. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. போதாது ஆண்டவரே, கேளுங்க, போதாது. இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும், இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும், இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும், இன்னும் உங்க பிரசனத்தை உணரணும், இன்னும் அதிகமா நெருங்கி வரணும் ஆண்டவரே. போதாதப்பா, என் மேல உங்க மகிமை சொல்லுங்களேன். என் மேல உங்க மகிமை இறங்கி வரணும்ப்பா. என் மேல உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்கப்பா, என் மேல என் மேல் மகிமை இறங்கணுமே. If you seek from your heart, இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. Holy Spirit is touching. The Holy Spirit is என் filling. மேல் The Holy மகிமை Spirit is இறங்கணுமே. filling this place. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். என் மேல் மகிமை இறங்கணும், அவ்வளவுதான். என் மேல் மகிமை இறங்கணுமே. Everyone inside this room, இன்னும் அதிகமாய் எல்லாரும் மீடியா டீம், மியூசிக் டீம், ஊழியக்காரங்க, மூப்பர்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் என் மேல் என் மேல் என் மேல் என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. இவ பாடுப்புற இன்னும் பலமா வேணும் ஆண்டவரே, பாடுவீங்களா? என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா? மகிமை தேவ மகிமை மகிமை என் மேல் மகிமை. Follow after us. மகிமை தேவ மகிமை மகிமை என் மேல் மகிமை என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் கேளுங்க, என் மேல என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. 2017 வருஷம் நினைக்கிறேன், 2016 or 17. ஒரு இரவு ஒரே ஒரு ஆசை தான், ஒரே ஒரு ஏக்கம் தான், உங்க மகிமையை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், நத்திங் எல்ஸ், உங்க மகிமையை பார்க்கணும். ஓ ஐ வாஸ் இன்டு a small room. ஜெசிமோடைய கிளினிக் அது. ஒரு 5 ஊழியக்காரங்க இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஓ 10:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், நைட்டு 1:30 மணி இருக்கும். திடீரென்று ஒரு வெளிச்சம் அந்த அறையை நிரப்பினது. மாம்சமான எங்கள் மேல் அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். I have seen that and I have experienced that. அதனால தான் தைரியமா இப்ப நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் மேல் சொல்லுங்க, என் மேல் மாம்சமான யாவர் மேல் அந்த மகிமை வெளிப்படும். Today is that day and this night you will see the glory. Amen. If you have faith, glory will manifest. Yes, amen. என் மேல் கேளுங்க. Rabba hala radra gadara baba baba. Do it again, Lord. Do it again. இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை தேவ மகிமை மகிமை மகிமை. ஒரு மகிமை மகிமை நிரப்புது உங்க குடும்பத்தை, மகிமை ஆத்மாவை, உங்க ஆவியை, ஓ உங்க மாம்சத்தை அந்த மகிமை நிரப்பி கொண்டிருக்கிறது. மகிமை
உங்க கரங்களை தலைமையில வச்சு சொல்வீங்களா? என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. ஓ என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. ஜெசிமா நீங்க மட்டும் பாடுங்க, மகிமை மட்டும் பாடுங்க. நீங்க எல்லாரும் அப்படியே just receive, மகிமை just receive. See his glory. மகிமை அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை உங்கள் கண்கள் காணட்டும். எப்பத்தா திறக்கப்படுவதா? Just receive his glory. மகிமை ராபா காலரா காலரா மகிமை என் மேல் மகிமை. You might have a lot of questions. என் மேல ஆண்டவர் மகிமை இறங்குவாரா? Who am I? இன்றைக்கு நான் சொல்றேன், we are his temple. ஆமென். அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் மத்தியில அவருடைய ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஆலயத்தின் மேலதான் மகிமை இறங்குச்சு. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபையில நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். Amen. You and I, we are the temple of God. Yes. நம்ம டெம்பிள், நீங்க டெம்பிள், நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா that glory will descend upon you. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த மகிமை என் மேல இறங்கணும் ஆண்டவரே. அந்த மகிமை என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. என் மேல் மகிமை இறங்கணுமே. எல்லாரும் பாடுங்களேன். இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. ஓ என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. Lord, I speak peace over my family. சமாதானம். அவர்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் சமாதானமே. Let the prayers be answered. The name of Jesus. நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்பி சொல்லுங்க. I am anointed. I am I anointed. am called. I am called. I am his son and daughter. I am his son and daughter. இந்த காலகட்டத்துக்காக கர்த்தர் என் மேல மகிமையை ஊற்றுகிறார். இந்த காலகட்டத்திற்காக கர்த்தர் மகிமையை என் மேல ஊற்றுகிறார். அவர் வாசம் செய்கிற தேவாலயம் நான். அவர் வாசம் செய்கிற தேவாலயம் நான். எனக்கு குறைவில்லை. எனக்கு குறைவில்லை. ஆமென். 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 கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். இப்ப தைரியமா கரங்களை உயர்த்தி கண்ணை திறந்து ஒரே ஒரு தடவை பாடி நம்ம உட்கார போறோம். என் மேல் மகிமை இறங்கும். Yes. இந்த இரவு மகிமையின் இரவு. ஓ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த இரவு மகிமையின் இரவு. Amen. You will manifest his glory. Amen. Amen. என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. Oh, yes. என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப அழகா சொன்னதுனால ஒருவர் 3 பேரை பார்த்து சொல்லணும். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் என்ன உங்களை பாஸ்டர் அட்லாண்டா சர்ச் போங்காட்டம் ஆடுது, எங்களை விட்டுட்டீங்க. 3 பேர் எதுக்கு சொன்னா, இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லி இந்த பக்கம் ஒருத்தர் சொன்னாலும் மிச்சம் 2 பேர் நாங்க பாவம் இந்தியால இருந்து வந்திருக்கிறோம், எங்களையும் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க. எங்களை பார்த்து சொல்லுங்க இப்போ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்க நல்லா இருப்பீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஏர்போர்ட்ல வந்துட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு அந்த வாலிபனை பார்த்து சொன்னேன், தம்பி நீ நல்லா இருப்பையான்னு சொன்னேன். என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்களேன், நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எதுவும் தப்பு இல்லையே. அவன் என்ன பார்த்து சொன்னா, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது.
இந்த உலகம் நல்லா இருக்கியான்னு கேட்கும், நல்லா இருப்பையான்னு சொல்லாதுன்ற உண்மை தெரிஞ்சது. அவனுடைய 33 வயது வரைக்கும் யாருமே அவனை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு சொன்னதில்லை. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவன் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டிருக்க மாட்டான். அன்னைக்கு முடிவு பண்ண, இனிமேல் யாரையும் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கறது இல்லைன்னு. ஏன்னா நம்மளே சொல்லிடுவோம், நீ நல்லா இருப்ப. ஏன்னா நான் ஊழியக்காரன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் சொன்னா நடக்கும். ஆமென். இப்ப நான் தைரியமா யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், you will be good, நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தைரியமா சொல்லுவேன். அதனால தான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹalleluya. இப்போ அதே சந்தோஷத்தோட கூட இப்போ ஒரு 2 பேரை பார்த்து சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அட்லாண்டால இருக்கிற தமிழ் திருச்சபை உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக அவருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம் இல்ல, ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்றைக்கு நாம் ஒன்றாய் இருக்கிறோம். Amen. We are so happy to be part of your church today. And உண்மையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். How many of you feel that? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா சனிக்கிழமை வரும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்ல. This was the same spirit that was in David. தாவீது சொல்றாருல, அப்பாவும் சந்நிதியில் எப்போதான் வந்து நிற்பே, திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். இந்த உலகம் நிறைய நம்ம திருப்திப்படுத்தும், நிறைய ஆஃபர்ஸ் போடும், நிறைய சேல்ஸ் போடும் இல்ல, பட் நத்திங் கேன் சாட்டிஸ்ஃபை our soul but the temple of the Lord. Amen. கர்த்தருடைய ஆலயம், அவர் சமூகம், அவருடைய பிரசன்ஸ் தான் நம்முடைய சோல்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுடே. ஹalleluya. இன்றைக்கு இங்க வந்ததுல இருந்தே, காலையில இருந்தே கர்த்தர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அதை ரொம்ப ஆசைப்படுறாரு, விரும்புகிறார். என்ன ஒரே ஒரு வார்த்தைனா குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பம். குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பம். குடும்பம். God instituted marriage. God wants something to happen through the family. God loves the family. God appoints the family. God chooses the family. Without family, God do nothing in this world. Amen. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Amen. தெய்வம் குடும்பத்தை நேசிக்கிறார், தெய்வம் குடும்பத்தை விரும்புகிறார். வாழ்க்கை மிகவும் அழகானது. சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கை அழகானது. சத்தமா சொல்லுங்க, வாழ்க்கை மிகவும் அழகானது. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறது எதுனா குடும்பம் தான். ஆனா இதை புரியுறதல் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேமிலி நிறைய பேருக்கு வர மாதிரி. ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்களுடைய திருமண நாளுக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ஹலோ, ஹாப்பி வெட்டிங் டேப்பா அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாமா விஷ் பண்றது? புரிஞ்சுக்கினேன். திருமணம் அப்படின்னு சொன்னாலே குடும்பம் ஆரம்பிக்கிறது திருமணத்துல தான் ஆரம்பிக்குது. பல ஏற்றத்தாழ்வுகள், பல காரியங்கள் இருக்கும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி தான் குடும்பம் அழகா இருக்கும். புரியும் உங்களுக்கு பார்க்கும்போது? ஏற்றத்தாழ்வுகளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு வேற எதுவும். அதனாலதான் பாஸ்டர் டியூப் லைட்டை மாத்துல பல்பா மாட்டி வச்சிருக்காரு. இப்படிதான் நாங்க அப்பப்போ பேசாம சில விஷயங்களை பேசுவோம், நீங்க கவனிக்கணும். ஆமா, பேசாம சில விஷயத்த பேசுவோம், நல்லா கவனிக்கணும். பேசுறதுல 2 வகை சார். 1 தெளிவா பேசி குழப்புவாங்க, 2 குழப்பமா பேசி தெளிவாக்குவாங்க. நாங்க 2வது வகை சார். 3 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தின் 1 வசனத்துல இதை குறித்து ஆழமா பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா 2 கொரிந்தியர் மட்டும்தான் பைபிள்ல இருக்கு. தோத்தரும். சரி, இப்படி குடும்பம்னா கர்த்தருடைய பார்வையில கனமுடையதா இருக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பார்வையில குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் கனமுள்ளதா இருக்கிறதோ அதே ஃபோக்கஸ், அதே டார்கெட் தான் சத்ருவானவன். He wants to break the family. Yes. When God wants to build the family, Satan wants to break it. இன்றைக்கு பல போராட்டங்கள் குடும்பங்களுக்குள்ள நமக்கு வருகிறதற்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட்னால இல்ல, உங்க ஒய்ஃப்னால இல்ல, உங்க ஒய்ஃப் மூலமா, ஹஸ்பண்ட் மூலமா சத்ருவானவன் விதைக்கிற விதைகள். அவனுடைய ஒரே நோக்கம் குடும்பம் உடையணும். எஸ், குடும்பம் நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அதே குடும்பம் உடையணும்ன்றது பிசாசுடைய திட்டம், தீர்மானம், சித்தம்.
இதற்கு அவன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இரு. ஆனா கர்த்தர் நம்மளை விடவே மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்மளை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He is there for our families. We pronounce that blessings of families. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய அட்லாண்டா தமிழ் திருச்சபையாகிய உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் பேசுகிறோம். ஆமென். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் உங்க ஒவ்வொரு குடும்பமும் மாறணும். ஆமென். மாறும். சொல்லுங்க, மாறும். ஆமென். இன்றைக்கு மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஞாபகப்படுத்தினார். We wanted to share with you that family. ஸோ அந்த ஃபேமிலிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் டுடே we have an example. ஒரு ஐயா, நம்ம பாமர் ஐயா வந்து டெய்லி ஒரு குவிஸ் நடத்துகிறாராமே, உங்களுக்கு ஒரு கொஷின் போடுறாரா. என்ன என்கிட்ட கூட கேள்வி கேட்டார், சொன்னார் அவர், நான் போடுவேம்மா அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேள்வி இல்லை, ஒரு பாடலை பாட போகிறேன். அந்த பாட்டு யார், பைபிளில் அந்த அந்த வார்த்தையை யார் சொன்னான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ரெடியா? அண்ணா ஒரு இ மேஜர் கொடுங்க. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. இது தெரியாதா உனக்கு? சொல்லுங்க. நம்ம ஜோசப் ஆல்ரன் தான் பாடினார் இந்த பாட்டை. இது போய் தெரியாம இவ்வளவு நாள் இருக்கு. அதை பாரு, கிரைஸ்ட் ஸ்கொயர்ல என்ன தெளிவா போட்டிருக்காங்க பாரு. யார் பாடினா இந்த பாட்டை? ஜோசப் ஆல்ரன். ஜோசப் ஆல்ரனா? தாவீது. எத்தனை பேர் தாவீது சொல்றீங்க? கொஸ்டின் நம்பர் இல்ல ஆன்சர் நம்பர் ஏ. லாக் ஜி அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க லாக் பண்ணணும். தாவீது. ஓகே. அப்புறம் பி வந்து ஐயா சொன்னாரு. பி வந்து கடைசியா சொல்லுவோம். ஒன்னு ஏ, அப்புறம் பி வந்து அப்சலோம். ஓ, நீங்களே கொடுக்குறீங்க. அப்ப சாய்ஸஸ் கேளுங்கப்பா. சாய்ஸ் பாருங்க. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கறங்க. உங்க சமூகத்துக்கு தான் நானும் வரேன். நானும் உங்க சீட்ல ஒருவன் தான். ஆமா ஆமா ஆமா. ஏ தாவீது, பி அப்சலோம், சி ஜோசப் ஆல்ரன். ஜோசப் ஆல்ரன், டி நல்ல மனுஷங்க. நல்லா பாடிக்கிறார், நல்லா பாடிக்கிறார். ஒரு பொண்ணு தப்பு கிடையாது. ஜோசப் ஆல்ரன். டி அன்னாள். அன்னா. தாவீதுன்னு சொன்னவங்க திரும்பி அண்ணால லாக் பண்ணக்கூடாது. ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த முதல் 2 வசனத்தை தான் நம்ம இப்ப பாடியிருக்கோம். We have sung the first 2 verses and it was the song of Hannah. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. Hallelujah. Hallelujah. In the family of Elkanah and Hannah, எல்கானா அன்னாள் அப்படிங்கிற இந்த குடும்பம்
ஒரு நிறைவடையாத ஒரு குடும்பமாக காணப்பட்டது. பல விஷயங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்திருக்கலாம். அதுல ஒரு தெளிவான ஒரு குறை இல்லைன்னா, மகள் பாடுறாள், அவளுக்கு பிள்ளை இல்லை. எல்லாம் இருக்குங்க, ஆனா பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்றது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமா கேட்டீங்கன்னா இல்லைங்க. நிஜமா கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆனா அதனால சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய பிரச்சனை. இது நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். சில விஷயம் நமக்கு இல்லாத இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை சார். நமக்கு இல்லாத இருக்கிறது எதிர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் உறவினர்களுக்கும் பெரிய பிரச்சனை. சில பேர் கல்யாணம் ஆனதும் கேட்கிற கேள்வி ஒரு 3 மாசம் கழிச்சு கேட்பாங்க, எப்படிமா இருக்க, ஏதாவது இருக்கா? 4வது மாசம் கேட்பாங்க, புழு பூச்சி. 5வது மாசம் கேட்பாங்க, டாக்டரை பாத்தியா, என்ன சொன்னாரு, யாருக்கு பிரச்சனை? 7வது மாசம், 8வது மாசம், இன்னும் நீங்க எதுவுமே பண்ணலையா? இப்ப இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. God knows. Yes. உனக்கு தான் தெரியல. He has his timing. Amen. அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் அவர். இல்ல எப்பவுமே சொல்வேன், நம்ம வாட்சும் அவர் வாட்சும் ஒன்னா ஓடாது. ஏன்னா அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு ஃபாசில் வாட்ச் கிடையாது. ஆமா. So there was this beautiful family. எல்கானா, அன்னாள் அவர்களை குறித்து போடப்படும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்கிற இடம் ராமா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. There is a place called ராமா. அந்த ராமா அப்படிங்கிறது சாதாரண ஒரு பிளேன்ஸ்ல இருக்கிற ஒரு பிளேஸ் இல்லை, ஆனால் மலைகளில் இருக்கிற ஒரு பிளேஸ், மலைப்பட்டணம். நாங்கள் யுஎஸ் ஃபர்ஸ்ட் இறங்கும் பொழுது பிட்ஸ்பர்க்ல இறங்கணும். அங்கேயா பிட்ஸ்பர்க்ல இருக்கிற அந்த டெரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலைகள், மலை மேலே ஏறி இறங்குறோம். அதனுடைய வழிகள் எல்லாம் போகும்பொழுது பார்த்தா ஊட்டி கொடைக்கானல்ல அந்த டிராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து டிராவல் பண்ணி டிரைவ் பண்ணி கெண்டக்கி வழியாக வரும்பொழுது எல்லாமே புல்தர, எல்லாமே பிளேன்ஸ். இன்றைக்கு சொல்ற ராமா அவர்கள் வாழுகின்ற இடம் மலை தேசம். ஆமென். இந்த மலை தேசத்தில் இருக்கிற ஒரு குடும்பம், அவர்களுடைய அன்றாட வழக்கம் என்னன்னா, ராமாவிலிருந்து சீலோவுக்கு போறதுதான். Every year they never miss come to Shiloh. You need to understand, வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது people, places, situations, இது அழகா போடப்பட்டிருக்கு. நம்ம அதை உற்று கவனிப்பதில்லை. அந்த பிளேசஸ்க்கும் பீப்புளுக்கும் சிச்சுவேஷன்ஸ்க்கும் எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, சொல்லுங்க. people, places, situation. இது மூணுத்தையும் கர்த்தர் வேதத்துல எழுதி இருக்கிறாருன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு காரணமும் அர்த்தமும் பின்னணியும் இருக்கும். அப்படிதான் இந்த பீப்புள், நாங்க 2 பேர் சொன்னோம், எல்கானா, அன்னாள், இவங்க பீப்புள். பிளேஸ் ராமா, ஷைலோ. அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன? பிள்ளை இல்லாத இருக்கிறது சிச்சுவேஷன். இதான் நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. அப்போ அவர்களுடைய வீடு எது? ராமாவில் இருந்து வசனம் சொல்லுகிறது 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, if you can go through verse 3, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். Let me tell you, it was their lifestyle. It was their lifestyle to go to the church of the Lord. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, this is a family. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்னா, they were constantly connecting Rama and Shiloh. Hallelujah. The house and the church has been always connected. உங்க ஹவுஸையும் ஆண்டவருடைய ஹவுஸையும் எந்தெந்த ஃபேமிலிஸ் கனெக்டடா வச்சுக்குதோ, let me tell you, that family is a blessed family. இதுவரைக்கும் நிறைய தேசங்களுக்கு போயிருக்கேன் சார், கிராமங்களுக்கு போயிருக்கேன் சார். எந்த குடும்பம்லாம் ஆலயத்துக்கு குறித்த நேரத்துக்கு, நிஜமா சொல்றேன், யாரையும் காயப்படுத்த நான் சொல்லவே இல்லை, இருக்கிற நிஜத்தை சொல்றேன், நான் போய் பார்த்ததுனால சொல்றேன். ஆலயத்துக்கு குறிப்பா மிஸ் பண்ணாம ஆலயத்தை ரூட்டடா இருக்கிற
ஃபேமிலிஸ், அதுவும் சேவைகள் செய்றாங்க, ஆலய பணிகளை செய்றாங்க பாருங்க, அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமென். எங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் குட்டியார்னு சொல்லுவாங்க, செக்ஸ்டன் சொல்லுவாங்க. எத்தனை பேர் கிராம சபைகளை பார்த்துருக்கீங்க தெரியல, சர்ச்சை துடைக்கிறவங்க, க்ளீன் பண்றவங்க, அவங்க பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சதை பார்த்துருக்கிறேன் பாருங்க, வேற லெவல். ஆமென். because they are rooted in the church. Yes. ஸோ இன்றைக்கு திஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலி கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற, நம்ம ஃபேமிலி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் பேட்டர்ன் கூட சொல்லலாம். என்னன்னா, they were constantly connecting Rama and Shiloh. Amen. 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 இதனால என்னங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஷைலோக்கு வந்துட்டு திரும்பி போகும்போதெல்லாம் பிளெஸிங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு பேட்டர்ன் சொல்லிடுறாங்க. பாமரண்ணன் சொல்லிடுறாரு, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளெஸிங். அப்படின்னா யாராவது நம்ம வராமல் இருப்போமா? ஒரு லாங் வீக்கெண்டாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம சர்ச்சு தான் முக்கியம்ட்டு இங்கே தான் நம்ம இருப்போம். ஏன்? we want that blessing, we want the blessing. as people of this world, நம்மளுக்கு material blessings அவசியம், spiritual blessings அவசியம், எல்லாமே we are in need of. இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். every time they connected Rama and Shiloh, when they went back, there was a blessing waiting. Amen. ஷைலோல இருந்து அவங்க வெறுமையாய் போவதில்லை. இல்லை. ஹalleluya. ஷைலோல இருந்து அவங்க வெறுமையா போவதில்லை. ஆமென். பிளெஸிங்கை நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸையும் மெட்டீரியல் பிளெஸிங்ஸையும் பிரிச்சு பார்ப்பாங்க. அப்படி ஆண்டவர் பிரிச்சுலாம் கொடுக்கறது இல்லை. அவர் அநீதி உள்ள தெய்வம் இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறார்னா எல்லா ஆங்கிள்ஸ்லயும் தான் ஆசீர்வதிப்பார். if you are a blessing, you will be blessing in all areas of your life. இன்னைக்கு நான் இந்த மெசேஜ் குறித்து நாங்கள் பாடும்பொழுது, பேசும்பொழுது, இந்த சாங் தான் இட் kept running in my mind. நீங்க போதும் ஏசப்பா. அதுல நம்ம பாடுறோம்ல, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. வேதத்துல வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்து வளருவார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், one who is established inside the church, கர்த்தர் செழித்து வளர செய்வார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு புது எண்ணெயை அவர் ரெடியா வச்சிருக்கார். புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை ரெடியா வச்சிருக்கிறாரு. செழித்தோங்க செய்கிறவர், கனித்தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய குடும்பத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்த ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ராஜா செழித்தோங்க செய்வீராக. அப்பா, பிள்ளையின் பேரை நீங்க உச்சரிங்க, கணவர் பேரை உச்சரிங்க, மனைவி பேரை உச்சரிங்க. cover your family into his blood. amen. amen. கவர் பண்ணுங்க, உங்க பேர், குடும்பத்தின் பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க பாட கனித்தரும் மரங்களாய் செழித்தோங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஷைலோக்குள்ள, ஆலயத்துக்குள்ள கவர் பண்ணுகிறோம். நாமத்துல கவர் பண்ணுங்க. குடும்பமா ஆலயத்திலே ஸ்தாபிக்கப்படுவார்கள். குடும்பமா ஆலயத்திலே நாட்டப்படுவார்களாக. நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பாடுங்க. போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹalleluya. ஹalleluya. இப்படி நீங்க எங்களை பாட சொன்னீங்கன்னா நாங்க பாடிக்கிட்டே இருப்போம். ஆமா. இல்ல சாராக்காக்கு நல்லா தெரியும். we have ministered together and we love to sing and worship the Lord. எவ்வளோ நேரம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது when we sing. இன்றைக்கு we want to tell you that every home when connected to Shiloh is a blessed home. Amen. அதுக்கு எக்ஸாம்பிளா நாங்க சும்மா we don't want to எவிடன்ஸ் பைபிள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 விதமான பிளெஸிங்ஸை இந்த அன்னாளும் எல்கானா குடும்பத்தார் பெற்றுக்கொண்டார்கள். ஓகேவா? ஸோ முதல் பிளெஸிங்கை பார்க்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19 1 Samuel 1 and 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன டீல்னா,
ராமாவுக்குலேருந்து இங்க ஷைலோவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போதெல்லாம் blessing. ஆமென். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சீலோவில் என்ன நடந்துச்சு? இந்த மகள் தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்க சொல்றாங்க, என்னுடைய சிறுமையை நினைத்தருளும். எஸ், நிறைய சொல்லலைங்க, வார்த்தையினால அப்படி இப்படிலாம் போடல. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றா அவளுடைய சக்காலத்தி. அவ சொல்றா, குத்துன இடத்துலயே குடையறா, ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆனா அந்த டார்ச்சர்லாம் அவ ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்டா பண்ணல. குடும்ப ஜெபத்துல நம்ம பண்ணோம் பாருங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க, என் மனைவிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆண்டவர். இதெல்லாம் அவ சொல்லல. அவ சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? she prayed, Lord remember me, that's it. எஸ், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவ சொன்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். திரும்பி போன உடனே கிடைச்ச முதல் blessing, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அடுத்த வசனம் கூட இல்ல சார், அடுத்த வசனம் கூட போலங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, சேம் வர்ஸ். அந்த சிச்சுவேஷனை அந்த காலகட்டத்திலேயே கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென். அவன் இத்தனை வருஷம் நடக்காம இருந்திருக்கலாம், ஆனா இந்த காலகட்டம் சிச்சுவேஷனை மாத்திர காலகட்டம். Oh, things will change drastically. Amen. அது வரை நடக்கல, ஆமா, ஆனா இன்னைக்கு நடக்கும். ஆமா, அது வரைக்கும் நடக்கலன்றது எவ்வளவு உண்மையோ அன்றைக்கு நடந்ததும் அதே உண்மை. இந்த வசனம் சொல்லுது, நான் இன்னைக்கு I claim this to my families. இத்தனை வருஷம் நடக்காது இருக்கிறத இன்னைக்கு நீங்க திரும்பி போகும்போது கர்த்தர் நினைத்தருளுவார். கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே. Come on, come on church. Oh, pronounce this word. Remember us, Lord. Remember us. எங்களை நினைத்தருளுவீராக. Amen. The first blessing that this family inherited was they were remembered by the Lord. இன்றைக்கு சொல்றேன், your family will be remembered by him. Amen. ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, ஆனா டி மேஜர் ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க பாருங்க செல்லமா, தேவகுமாரா அழகா, ஆசையா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்துல எல்லாமே மாறும், எல்லாருமே மாறுவாங்க. எல்லாருமே நம்மளை நினைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நினைச்சிருப்பாங்க, எடுத்து காய வச்சுட்டு இருப்பாங்க. புரியல, திரும்பவும் சொல்றேன், நம்ம கொஞ்சம் டியூப் லைட் பாருங்க. நினைப்பாங்க தண்ணியில, அப்புறம் வெயில காய வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் எப்பவுமே நம்ம நினைவாகவே அவர் இருக்கிறார். மைண்ட்ஃபுல் of us. அப்ப யோசிச்சு பாருங்க, அவருக்கு அப்ப ஆர்டர் கேட்கணும், உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு கூட கேட்கலாம். அவர் உங்களை குறிச்சே தாங்க நினைச்சிட்டு இருக்கிற என் மக. இப்போ இந்த தேசத்துல சம்டைம்ஸ் நல்ல ஒரு புளி சாதத்தை கூட நம்ம கவலைப்பட்டிருக்கோம். கிடைச்சிருக்கு சூடா ஒரு புளி சாதம் உருளைக்கிழங்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சம்டைம்ஸ் அம்மாவுடைய ஒரு அரவணைப்பை நம்ம அழுதுருப்போம். அவர் உங்க நினைவா தான் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க நினைவா இருக்கிறீங்கப்பா. ஒரு தடவை பாடிடுங்களேன். தேவகுமாரா நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, சத்தமா பாடுங்க, அழகா செல்லமா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா
நினைச்சா ஆசீர்வாதனா என்ன மறந்தா எங்கே போவேனா. இதுல சரணத்தை மட்டும் நீ பாட நாங்க கேட்கறோம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம். ஐயா பாடினார்ல அந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ், அவர் எழுதின வேர்ட்ஸை நீங்க பாடுங்க. இதை கவனிங்களேன். இந்த பாடல் ஆக்கியோன் அரியலூர் வெஸ்லி ஐயா பாடி இருக்கிறார். ரொம்ப அழகா பாடுவார். அந்த சரணத்தை அவர் எழுதினபடியே ஜெஸ்மா பாடுவாங்க. நீங்க கவனிங்க என்ன அழகா அவர் எப்படி ஆண்டவரை நினைச்சிருக்கிறார்ன்றத ருசிச்சு எழுதியிருக்கிறார். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம இதயம் இயங்காது. உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம இதயம் இயங்காது. நீங்க இல்லாம இதயம் இயங்காது. நீங்க இல்லாம இதயம் இயங்காது. என்னை எப்படி ருசிச்சு பாடிருக்க பாருங்க. உதவாத என் நீதி உதவாது, என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்று வசனம் சொல்லுகிறது. உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு தேவகுமாரா. நீங்க பாடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சு இன்னைக்கு திரும்பி வீட்டுக்கு போக போறீங்க. அவர் உங்களை நினைப்பார். குமாரா உங்களை நினைப்பார். குமாரா மனுஷன் மறந்து போனது எல்லாத்தையும் அவர் நினைவுக்கு கொண்டு வருவார். தேவகுமாரா நீங்க மறந்து போனது எல்லாத்தையும் அவர் நினைவுக்கு கொண்டு வரார். The files which you have been closed for years, it is open today. Tonight is the night of miracle. நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. You will be remembered by the Lord. it's not over till God says. God says it's over. எல்லாம் சொல்லி இருக்கலாம், முடிஞ்சு போச்சு அண்ணா, காலி நீ, அவள்தான். எத்தனை வருஷம் வந்து போன, இந்த வருஷம் சும்மா கூட வந்துட்டு போ, ஜாலியா போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்போ சொல்லல. Amen. அவர் நினைவுல அண்ணா வந்துட்டான். Yes. இன்னைக்கு நாங்க சொல்றோம் அவர் நினைவுல நீங்க வந்துட்டீங்க. எந்த ஃபைல்ஸை நீங்களே முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அற்புதத்துக்கு வந்து சூழ்நிலைகள் சாதகமா இருக்கணும்ட்டு அவசியம் அவருக்கு கிடையாது. அற்புதம் நடக்கணும்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கணும்ன்றது அவருக்கு கிடையாதுங்க. அக்கௌண்ட்ல உங்க சரீரத்துல சுகம் நடக்கணும்னா கம்ப்ளீட்டா உங்க உடம்பு நல்லா இருக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாதுங்க. He is the creator. Amen. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், என்ன வேணாலும் ஆகுங்க. இன்னைக்கு நடக்க போகுது அவர் நினைத்தருளார். Amen. Amen. So the first time they went back from Shiloh to Ramah, they were remembered by the Lord. இன்றைக்கு we are pronouncing the same blessings on you. You will be remembered by the Lord. Amen. அப்படி ரிமெம்பர் ஆனதுனால தான் மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. இன்றைக்கு சொல்ற எல்லா மலட்டு வாழ்க்கைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய். All barrenness. எல்லா barrenness. Amen. It doesn't just mean a child. It can be anything. Any barrenness in Jesus' name, let it will be completely transformed into fruitfulness. Yes. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ரெண்டாவது blessing என்னன்னு? Let's go. எனக்கு சுதந்திரிக்கணும்னு ஆசை சார். ஆமா. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும். ஆமென். ஹalleluya. என்ன கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆமா, நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? ஆமென். குட். ஓகே. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஸோ மறுபடியுமா they have connections with Shiloh. சரியா? ராமா and Shiloh are constantly connected. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? 2வது அதிகாரம் 11வது வசனம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். போயிட்டாங்களா? ஷைலோக்கு வந்துட்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு, நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைய விட்டுட்டு நம்ம சுற்றிக்கினேவா வருவோம் வீட்டுக்கு? சிச்சுவேஷன் முதல்ல நல்லா சொல்லிடுவோம்ப்பா, ஏன்னா இங்க நிறைய பல்புங்க இருக்கு. நான் மேலே சொன்னேன். சிச்சுவேஷன் என்னன்னா, கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினதுனால அண்ணா ஒரு பிள்ளையை பெற்றான். இப்போ என்னன்னா, சம்டைம்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டார், சந்தோஷம். இப்போ ஆண்டவருக்கு கொடுக்கணும் போது கஷ்டம் வரும். ஆனா அண்ணாளுக்கு அப்படி கஷ்டம் வரல சார். அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளைய கொண்டு போய் அங்க விடுவதற்காக போறாங்க. அதான் சிச்சுவேஷன். போய் விட்டுட்டு திரும்பி போறாங்க. She's going back. அதுவும் என்னன்னா ஹாப்பியா பாட்டு பாடிக்கினேன், உம்மை போல ரட்சகர். நீங்க பாத்தீங்களா, படிச்சிருக்கீங்களா அந்த 2ஆம் அதிகாரத்தை? எங்கன்னா ஒப்பாரி வைக்கிற மாதிரி எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. She's so happily singing. பட் ஆனா she's leaving her child behind. எத்தனை வயசு? பால் மறந்து பிள்ளை. எத்தனை வயசு இருக்கும்னு எனக்கு தெரியல. 2-2.5 வயசு இருக்குமா, 3 வயசு இருக்குமா பிள்ளைக்கு. விட்டுட்டு வரா, ஆனா சந்தோஷமா விட்டுட்டு வரா. பிகாஸ் இந்த பிள்ளைய நான் ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன். ஒரு விஷயத்த உங்ககிட்ட நாங்க சொல்லணும். பிஃபோர் ஈவன் வி கோ டு த செகண்ட் பாயிண்ட். முதல் அதிகாரத்துல வந்துருங்களேன். முதல் சாப்டர்ல 3வது வசனத்துல இவர்கள் சீலோவில் இருக்கிற சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னேயும் பினகாசும் இருந்தார்கள் அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். I felt these 2 lines were unnecessary there. இவங்க யாரை பத்தி சொல்றாங்க? எல்கானாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவர்களுடைய மனைவி 2 பேருக்கு இன்ட்ரோடக்ஷன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறமா கர்த்தரின் ஆசாரியரான ஏலி பத்தியும் அவருடைய 2 பையனுங்களை பத்தியும் அங்க சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்னன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அங்க தேவையே இல்லையே, அங்க எல்கானாவுடைய குடும்பத்துக்குள்ள இவங்க 2 பேரும் ஏன் நுழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருந்துச்சு. அந்த கேள்வி எங்களுக்கு இருந்தாலும் வசனத்துல ஒரு எழுத்தோ ஒரு பேரோ வச்சிருக்கிறாருன்னா, இந்த வேத புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு 1600 ஆண்டுகள் 40 தலைவர்கள் மூலமா வெவ்வேறு காலகட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ every word has power and importance in this Bible. அப்படியே இவங்க 2 பேரும் பேர் அந்த குடும்பத்துக்கு நடுவுல இணைச்சதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. Even before Samuel was conceived, ஆண்டவர் இந்த 2 பேரையும் உள்ள நுழைக்கிறார்னா something there. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் தெரியுமா ஆண்டவர் வெயிட் பண்ணாரு? ஏன் தெரியுமா கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அவர் கொஞ்ச நேரம் பாஸ் போட்டு வச்சிருந்தாரு? Because when it was time for these 2 people to be replaced, then Samuel will be born. இந்த 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர்களுடைய பாவம் பெரிதா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஏலியின் 2 குமாரர்களும் பாவத்தில் விழுந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் அடுத்தபடியாக எடுத்து செய்வாங்க ஊழியங்களை, ஆனா அடுத்தபடியா இருக்கிறவர்கள் சரியில்லை. அப்ப ஆண்டவர் இவங்க 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா he had to wait for a while. ஒரு நேரம் வரணும், இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அங்க அந்த சின்ன தலைவர் போய் நிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் முன்கூட்டியே சாமுவேலுடைய கன்செப்ஷனுக்கு முன்னாடியே, இன்னைக்கு நேற்று தினத்துல ஒரு மகளுடைய வீட்டுல நாங்க போயிருந்தோம். ஈவன் நேற்று இல்லை, இன்னைக்கு ஈவன் பிஃபோர் we are born our purpose is born. நம்மளை குறித்து தான தேவ திட்டம் தான் முதல்ல வருது. அதற்கு ஏற்றார் போல தான் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். அப்படிதான் ஆண்டவர் சாமுவேலை உருவாக்குறதுக்கு முன்னமே இந்த 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற திட்டத்தோட தான் சாமுவேலை கொண்டு வந்தாரு. Amen. So that is happening here. இப்போ என்ன ஆகுதுன்னா 11வது வசனம். We'll come back to 2nd chapter and 11th verse. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனான். சோ வீட்டுக்கு போனா என்ன இருக்கும்? blessing இருக்கும். ரெடியா? என்ன blessing பார்க்கலாமா? அந்த பிள்ளையோ, சொல்லுங்க, அந்த பிள்ளைன்னு சொல்லல, அந்த பிள்ளையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை மட்டும்தான். நிறைய பிள்ளைகள் இருக்கலாம். There can be so many people, but that child. நிறைய பேர் உங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல்ல படிக்கலாம், but your child. நிறைய பிள்ளைங்க வேற விதமா வாழலாம். உங்க பிள்ளைகளுக்கு ஏற்றாப்புல டீன் பிள்ளைங்க இருக்கிற பியர்ஸ், அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வேற விதமா இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளையோ, இன்னைக்கு சொல்றேன்,
the blessing that we have in our family is our children will be reserved for the Lord. Hallelujah. They'll be reserved for the Lord. Amen. 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 இங்க மிச்ச பிள்ளைகள் போல இல்லைங்க. சாமுவேல் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இந்த சாமுவேல் மாத்திரம் தான் பைபிள்ல ஒரே ஆசாரியன் 3 ஆபீஸை ஒரே ஆள் பயன்படுத்தினார்னா சாமுவேல் மாத்திரம் தான். Yes. He was a prophet, தீர்க்கதரிசி. அவன் ஒரு நியாயாதிபதி, அவன் ஒரு ஆசாரியன். இது 3 ஆபீஸையும் ஒரு ஆள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சாமுவேல் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார், ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார், இஸ்ரவேலின் ஆசாரியராகவும் அவர் தான் இருந்தார். இது 3த்தையும் ஹோல்ட் பண்ணுகிற அவ்வளோ பவர்ஃபுல் மேனா கர்த்தர் அவனை ரிசர்வ் பண்ணார். ஆமென். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நாங்க சொல்லுகிறோம், pronouncing blessing number 2, your children will be reserved for the Lord. They will be reserved for the Lord. அதான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த வாலிபரின் பாவம் அப்படின்னு சொல்லி இதே 17ஆம் வசனத்துல, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம், அப்ப என்ன அர்த்தம்னா, குட்டி சாமுவேல் அந்த இருந்த அந்த இடத்துல சுற்றிலும் நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருந்தது. பட் அந்த பிள்ளையோ, he was different. இன்னைக்கு same blessing. I was so happy to see young children playing here. இல்ல எவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்கு பிள்ளைகளை பார்ப்பதற்கு. பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துல ஊழியங்களை செய்வதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்க எல்லாருமே you come under that category. You are reserved for the Lord. You are reserved for the Lord. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்வ்ட் அப்படின்னு போட்டிருந்தா எல்லாரும் வந்து அங்க நிக்க முடியாது. இன்னைக்கு கூட நாங்க வந்தோம் பாஸ்டர்மா, எங்க காரை கொண்டு வந்து, சாரி எங்க கார் இல்ல, சாரிங்க ஐயா. ஆமா, இப்போதைக்கு நம்ம கார் தான், சந்தோஷமா சொல்லிக்கலாம். ஆமா, பாஸ்டர் சொல்ற உங்க கார் தான் சொல்றாரு. ஆமென். அடுத்த 2 நாளுக்கு காரை நீ கொண்டாடி கொள்ளலாம். பாஸ்டர்மா எங்களை டிராப் பண்ணும்போது கார் கொண்டு வந்து நேரா ரிசர்வ்டு பார்க்கிங்ல அழகா கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இட் வாஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஹர். No one else can take it. No one else can use it. Remember, the world cannot use your children, but God will. Amen. 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 இன்னைக்கு as we say this point, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, அப்பா என் பிள்ளை ஆண்டவரே மற்ற பிள்ளைகள் போல் அல்ல ஆண்டவரே, என் பிள்ளையோ கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளையாக, அப்பா உங்களுடைய கிங்டம்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட பிள்ளையாக என் பிள்ளைய நான் அப்பா அபிஷேகம் பண்றேன், நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. Our children, our generations will be reserved for the Lord. Amen. 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 நம்ம பிள்ளைங்களுக்காக இப்ப ஜெபிக்க போறோம். Yes. பிள்ளைங்க பக்கத்துல யாரெல்லாம் பெரியவங்க இருக்கீங்களோ பிள்ளைங்க மேல கை வை. Yes. அப்பா we reserve our children. We reserve our children. அப்பா பிள்ளைங்க அப்படியே முன்னாடி வந்துறீங்களா? பிள்ளைங்க குடு முன்னாடி ஓடி வந்துருங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை நீட்ட போறோம். எல்லா young people please. All children, you can come forward. Yes. Come on youth. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. பிள்ளைங்களுக்கு நேர கரங்களை நீட்டலாமா? உங்க மகிமை பிள்ளைகள் ஒவ்வொரு மேல இறங்கட்டாங்க. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நாங்க ரிசர்வ் பண்றாங்க. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் மகிமை எங்க பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கட்டாங்க. எங்க பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கட்டாங்க. எங்க பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கட்டாண்டவர். ஓ உம்முடைய நாமத்தின் மகிமை கேட்டு எங்க பிள்ளைகளை ரிசர்வ் பண்ணுங்கப்பா. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனாயிண்ட் பண்ணுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அனாயிண்ட் பண்ணுங்கப்பா. உங்க கரத்துல எங்க பிள்ளைகளை கவர் பண்ணுகிறோம். உலக கிரியைகள் எங்க பிள்ளைகளை தொடுவதில்லை. இயேசுவின் ரத்தத்துல எங்க பிள்ளைகளை கவர் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் உமக்காக ரிசர்வ் பண்றாப்பா. Let them be reserved for Christ and உங்க ரத்தத்துல கவர் பண்ணுகிறோம், சீல் பண்ணுகிறோம். உலக கிரியை
கிரியைகள் எங்க பிள்ளைகளை தொடுவதில்லை. இருளின் அதிகாரங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடுவதில்லை. இயேசுவின் ரத்தத்துல, இயேசுவின் நாமத்தை எங்க பிள்ளைகளை நாங்க மறைக்கிறாண்டவரே. ஒரே மகால ராகர பாபா 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 பாபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நம்ம பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போமா. இந்த காலகட்டத்துல இந்த எல்லையில போராடுகிற இந்த கல்ச்சர்ல இருக்கிற இருளின் அதிகாரங்கள் எங்க பிள்ளைகளை தொடுவது இல்லை. அவங்களை இயேசுவின் ரத்தத்துல நாங்க கவர் பண்ணுகிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்க கவர் பண்ணுகிறாண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் சாட்சியாக, உப்பாக, வெளிச்சமாக, நற்கந்தமாக இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்க பிள்ளைகள் வாழும்படியாய் இப்பொழுதே நாங்கள் எங்க பிள்ளைகளை வாழ்த்துகிறாண்டவரே. இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாரும் சாட்சியா இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் மகிமையை வெளிப்படுத்துவார்கள். அப்ப அவங்க ஸ்கூல்ல அவங்க எக்ஸல் பண்ணட்டாண்டவரே. whatever they do, let them excel. Spirit of excellency இவங்களுக்குள்ள வெளிப்படட்டாண்டவரே. நல்ல கரங்களை தட்டி சோத்திரிப்போமா. ஒரு நிமிஷம் நல்லா சோத்திரி. பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, அப்பா ஜீசஸ் என்ன கவர் பண்ணுங்க, என் கூடவே இருங்க, என்ன நம்புங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க ஜீசஸ் என் கூடவே இருங்க, என்ன நம்புங்கன்னு சொல்லுங்க. Thank you அப்பா. In Jesus name we bless our children. Amen. Amen. Children, you can go and take your seats. Okay. சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. Our children will be reserved for the kingdom. You will be remembered. Your generations will be reserved for the Lord. எப்பெல்லாம் குடும்பம் ஆலயத்தோட கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கனெக்ட் சொல்லுங்க. கனெக்ட் சொல்லுங்க. கனெக்ட். உங்க நான் முந்தானேத்து என்ன பண்ணேன்னா ஃபோன் எடுத்தேங்க, கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஆனா ஆன் பண்ணாம மறந்துட்டேங்க. சார்ஜர் கனெக்ஷனை ஒழுங்கா பண்ணணும். ஆண்டவரோட கூட கனெக்ட் பண்ணணும்னா உத்தம இருதயத்தோடு கூட இந்த ஆலயத்துக்கு வரணும். with pure intentions. Amen. இந்த ஆலயத்துல மகிமை இருக்குது. ஏதோ பாஸ்டருக்காக ஏதோ இங்க இதுக்காக நான் அப்படி பேசுற ஆள் கிடையாதுங்க. கர்த்தர் என்ன சொல்ல சொன்னார் அதுக்கு தான் வந்துடும். Be rooted in Christ. Be rooted in church. This church is for you. எதுக்கு இந்த பட்டணத்தில் நான் யோசிச்சேன், எங்கேயோ நான் பாஸ்டர் கூட பேசிட்டு எங்கேயோ பிறந்தோம் பாஸ்டர், எங்கேயோ இருந்தோம். இந்த ஊர்ல நமக்கு 4 ஏக்கர் நிலங்க. வியப்பா இருக்கு சார், வியப்பா இருக்கு. ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? For you to celebrate this church. Amen. For you to come and relish into this church. For you to come and have a fellowship with God. இதை விட வேற என்ன சார் வேணும்? hallelujah. இந்த fellowshipனா not only food, ஃபெலோஷிப் அதோட கிடையாது. அதுக்கு மேல முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமே ஆலயத்துல தான் இருக்குது. ஆமென். இந்த ஆலயம் அந்த மகிமையை ஹோல்ட் பண்ணுது. எனக்கு ஆசை என்னன்னா, இந்த ரோட்ல போறாங்கல்ல, மெயின் ரோட்ல நமக்கு சாமி இடத்த கொடுத்துருக்குறாரு. அப்ப இங்க போறவங்க ஒரு ஈர்ப்பு இருக்கணுங்க. ஈர்ப்பு ஈர்ப்பு இந்த ஆலயத்துல அந்த ஈர்ப்பு இருக்கணும்னா நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த க்ளோரி ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும். சம்திங் சர்ச் சண்டே மட்டும் ஓபன் ஆகிற இடம் இருக்கக்கூடாது. சம்திங் ஷுட் ஹேப்பன் எவ்ரி சிங்கிள் டே. ஏதாவது ஒண்ணு சபையில நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு ஜனங்க வர போக இங்க ஜனங்க வந்து போனாங்கன்னா தேவதூதர்கள் வந்து போவாங்க. ஜனங்க கூடி வந்தீங்கன்னா தேவதூதர்கள் எங்க வந்து போவாங்க? ஏறுகிறதும் angelic ministries will happen. ஒரு தேவ மனுஷர் பேசும் பொழுது நாங்க கேட்டோம், wherever people when people come together in God's presence, எங்க கர்த்தரை ஆராதிக்க ஒரு கூட்ட ஜனம் கூடுகிறார்களோ அந்த கூட்ட ஜனத்தை விட மல்டிபிள் டைம்ஸ் நிறைய ஏஞ்சல்ஸ் இங்க மினிஸ்ட்ரி பண்ணுவாங்களாம். எஸ், angelic ministry இருக்கும். ஏன் தெரியுமா? அங்க word manifest ஆகும். எஸ், வார்த்தை வெறுமையா திரும்பி வராத வசனம் சொல்லுதுல, அந்த வார்த்தை எப்படி அந்த ரூவாவா வெளியே வந்து ரூவா காற்றோடு கூட வெளியே வந்து கிரியை செய்யணும்னா the angels will minister here. Yes. Today angels are ministering. Amen. நான் சொன்னேன், tonight we are going to see some miracles. நான் ஜெபிக்க போறேன். எங்க ஊழியத்துல அற்புதங்களை கர்த்தர் தாராளமா செஞ்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு இரவும்
சில அற்புதங்களை கர்த்தர் செய்யதான் போகிறார். ஆமென். ஏன்னா நம்ம ஷைலோல வந்துட்டோம், நம்ம குடும்பமா வந்திருக்கிறோம். இன்னைக்கு வெறுமையா நான் திரும்பி போறதுல நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் ஜெசிமாவும் எங்க தேசத்துக்கு வெறுமையா போறதுல நாங்க முடிவு பண்ணிட்டோம். God is teaching us, blessing us something. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிடுங்க, ஆண்டவரே நான் வெறுமையா போவது இல்லை. ஆமா, கர்த்தர் என்னை நினைத்தல்வார். God will remember me. God will remember me. God will reserve my children. God will reserve my children for his glory. Amen. Amen. So one last thing we're going to see. மூன்றாவது blessing. இதே 2ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் 20 verse 20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போயிட்டாங்களா? திரும்பி ராமாவுக்கு. அப்போ blessing is awaiting. Amen. 21வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், she gave one to the Lord. மனுஷர்களுடைய பார்வையில் அது ஒரு இழப்பா இருக்கும். இட் இஸ் அ லாஸ் ஃபார் தட் ஃபேமிலி. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று, அந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு கருவேப்பிலை கொத்து. அந்த கருவேப்பிலை உண்மையிலேயே ஐ எம் ஸோ அஸ்டானிஷ்ட் டு see கருவேப்பிலை செடி இஸ் இன் ஆல் யுவர் ஹவுசஸ். அண்ட் அதை பார்த்து பார்த்து நீங்கள் பாதுகாத்து வைக்கிறத நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கருவேப்பிலை வீட்டுக்குள்ளேயும் வளர்கிறதை கண்டு மகிழ்ந்து. ஆமா, சீசன் மாறும்பொழுது கருவேப்பிலைக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சு அந்த இலையை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. சந்தோஷமா இருக்குது. குட். சொல்லுவாங்கல்ல, கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அவ இழக்க கொடுத்தாள். அவருடைய கெயினுக்காக, கிங்டமுடைய கெயினுக்காக அவ இழக்க கொடுத்த அந்த ஒரு மகனுக்கு பதிலாக அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, தமிழ் இஸ் a very very beautiful language. தமிழ் மிக அழகிய மொழி. பதிலாக அப்படின்னு சொல்லும்போது it has 2 meanings in it. பதிலாகனா உங்கள் கேள்விக்கு பதில், as an answer. பதிலாக அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. in the place of, replace பண்றது, in the place of. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை Hannah had both these blessings. The children that she received after that was an answer and also a replacement. Amen. Amen. மூன்றாவது blessing that the family got as soon as they went back home was God restored what they lost. God is a God of restoration. Amen. Amen. எழுந்து போனதை தேடி மீட்டிட வந்தவர் அவர். இன்றைக்கு என்னெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க இழந்தீங்களோ, என்னெல்லாம் நீங்க இழக்க கொடுத்தீங்களோ, இன்றைக்கு சொல்றேன், he will give back to you multiple times. அதுவும் ஆண்டவர் ஒன்னு கொடுத்தா திருப்பி ஒன்னு கொடுக்கிறவர் அல்ல. அண்ணால் ஒன்னு கொடுத்தா திருப்பி 5 கொடுத்தாரு. அவர் எப்படி தெரியுமா? கிவிங் வந்து ரொம்ப அழகான விஷயம். நான் கத்துக்கொண்ட ஒரு விஷயம். I love to give. ஏன்னா giving is the door for receiving. நான் அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் தான் 10ல் 1ங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். நீங்க என்ன அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். சரிங்களா? அடுத்தது அந்த திரும்பி எப்படி அளப்பாருன்னா, அமுக்கு வரான். எப்படி பண்ணுவாரா? அப்புறம் குழுக்கு வரான். அமுக்குனதுக்கு அப்புறம் குழுக்குனாருன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கும். நீங்க நல்லா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு அமுக்குங்க, உள்ள நிரம்பாது. அப்போ ஒரு குழுக்குனீங்கன்னா திரும்பி நாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேரும். அப்போ சேரும்போது என்ன பண்ணுவார்? நான் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கு வரேன். உன் மடியை காமின்னு வரேன். மடியில சரிந்து விழும்படி. இந்த வசனத்தை இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆண்டவரை நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். நம்ம என்ன அளவில் கொடுத்தோமோ அந்த அளவு நீங்க அப்படியே கொடுத்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் கொடுத்தோன்ட்டு. அதை அழகா திரும்ப கொடுப்பார். என் தேவன் கடனாளி அல்ல. கர்த்தர் யாருக்குமே கடனாளி அல்லங்க. நான் கர்த்தருக்கு கொடுத்து நான் அழிஞ்சு போயிட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒரு பிள்ளைய கொடுத்தா அந்த ஒரு பிள்ளைய அவர் தீர்க்கதரிசியா மாத்தினார். அவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவனா மாத்தினார். ஓ, சாமுவேல் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் அவர் கீழே விடவில்லை. அந்த பிள்ளையும் ஆசீர்வதிச்சாரு, அதுக்கப்புறம் அவளையும் ஆசீர்வதிச்சாரு. 5 ஒரு பிள்ளைய கையில போய் இப்படிதானே கொடுத்தா, இந்த கையில இப்படிதானே போய் பிடிச்சா, இந்த கையில 5 விரல் இருக்குது பாரு, அந்த 5ஆ கொடுத்தேன் பாரு நான் உனக்கு. அப்படி நிறைவை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆலயத்துக்குள்ள ஓ கர்த்தர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார்.
கர்த்தர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். Amen, amen. இன்னைக்கு நான் கர்த்தருக்காக ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது முதல்ல எதை கொடுக்கணும் தெரியுமா? என்ன நான் அர்ப்பணிக்கணும். Yes, Lord. Yes. அவருக்கு வேற எதுவும் வேணாம் சார். உங்க வெள்ளி பொண்ணு பணம் இதுக்கெல்லாம் அவர் ஒண்ணும் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. இன்னைக்கு நம்ம அமெரிக்கால இருக்கிறோம்னா அவருடைய கிருபையினால இருக்கிறோம். Yes. ஆமா, அவர் சொன்னார்னா இன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் எல்லா விசாவும் கிரீன் கார்டும் எல்லாமே அவர் கொடுத்துருவார். அவர் சொல்ல போறாரு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் அவர் கொடுக்க முடியும். அவரால் கொடுக்க முடியாதது ஒண்ணுமே கிடையாது. Yes, Lord. நம்ம முதல்ல அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்களை கொடுங்க, Amen. உங்க சந்ததியை கொடுங்க. Yes. I want every single parent to commit your children to Christ and kingdom. Yes. உங்க என்னென்ன வேலையாலும் செய்யட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும்ன்றதை கமிட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி வளங்க. ஒவ்வொரு நாள் இவ போய் அங்க போய் பிள்ளையாண்டான விட்டுட்டு வந்தான்னு சொல்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்னா பிறந்த அன்னையில இருந்து சொல்லியிருப்பான். She would have taught her child. சாமுவேல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா, மகனே இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போயிடுவ, யூ வில் பி சர்விங் தேர். நீ மம்மியை வந்து கேட்க கூடாது, நீ அழக்கூடாது, நீ அப்பான்னு கேட்க கூடாது, உனக்கு அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லி 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 கொடுத்திருப்பா. யூ ஆர் நாட் மை சைல்ட் எனிமோர், யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற சொல்லி கொடுத்திருப்பா. இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் டெல் திஸ் டு யுவர் சைல்ட். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் த சைல்ட். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. பிள்ளைய பெறுகிற வரைக்கும் கணவன் மனைவி, பிள்ளைய பெற்றெடுத்த போது உங்க பேர் என்னவா மாறுது? பெற்றோர். சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோர். எதனால பெற்றோர் சொல்லுங்க? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவரிடத்துல பெற்று கொண்டதுனால பெற்றோரா மாறீங்க. அப்போ பெற்றுக்கொண்டவர்களுடைய கடமை என்ன தெரியுமா? இந்த பிள்ளைய அவருடைய ராஜ்யத்துக்கு என்று உண்மையா வளர்க்குறது. இங்க பாருங்க, இந்த ஊர்ல பல கிளாஸுக்கு நம்ம கரெக்டா அனுப்பிச்சிடுறாங்க. கரெக்டாக எல்லா கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, கீபோர்ட் கிளாஸு, வாய்ஸ் கிளாஸு, இன்னும் நிறைய கிளாஸ் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் கிளாஸுக்கு நீங்கள் தான் அனுப்ப முடியும். ஹோலி ஸ்பிரிட் கிளாஸுக்கு நீங்கள் மட்டும்தான் காமிக்க முடியும். பிள்ளைகள் நம் சொல் கேட்டு வளருவதில்லை, நம்மை பார்த்தே வளருகிறார்கள். செட் அண்ட் கிரேட் எக்ஸாம்பிள். நம்ம வேற ஊரில் இருக்கோம் சார். த கல்ச்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். த கல்ச்சர் இஸ் ட்ரைங் டு கான்கர் அஸ். அவங்க நம்மளுடைய சாராம்சம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற இந்த கல்ச்சர். நான் அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பல. இந்த கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது அந்த கல்ச்சர் இருந்துச்சுன்னா அந்த கல்ச்சர் வேணாம் சார். எல்லாமே இருக்கட்டும் சார், ஆனால் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடாது சார். அவ்வளோதான் சார். என்ன வேணா நம்ம பிள்ளைங்க ஆகட்டும், தப்பே கிடையாது சார். இந்த ஊரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரட்டும், இந்த ஊரில் ஒரு ப்ரொஃபஸராக வரட்டும், இந்த ஊரில் எந்த உயரமான வேலைக்கு நான் போட்டோம், ஆனால் அங்கே என் பிள்ளை தான் உப்பு, அங்கே என் பிள்ளை தான் வெளிச்சம், அங்கே என் பிள்ளை தான் நற்கந்தம். அவ்வளோதான். இந்த அறிவை என் பிள்ளைக்கு நான் தான் கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க, இந்த சமூகம் கொடுக்க, இந்த ஸ்கூல் கொடுக்க, இந்த அறிவை இந்த ஆலயம் கொடுக்க உங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், ஆலயத்துக்கு குடும்பமா வாங்கன்னு. ஆமென். அண்ணாள் ஆண்டவருக்காக கொடுத்தது ரெட்ட தனியா பெற்றுக்கொண்டார். ரெட்ட தனியா இல்ல, பல மடங்கு பெற்றுக்கொண்டார். ஆமென். God will restore whatever is needed in your lives. Yes. 3 blessings every time they came to Shiloh. Yes. And they went back to Ramah. They carried a blessing with them. ஆமா. முதல் blessing, they were remembered by the Lord. இருப்பா, நம்ம சொல்லிட்டோம். இப்போ அவங்க சொல்லிட்டோம், அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க, நமக்கு எப்படி நம்ம வார்த்தை காது உள்ள போச்சா மனசுக்குள்ள நினைச்சான்றது இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சிறிது நேரத்தில் நம்முடைய விடயங்கள் கிடைத்துவிடும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ராமாவிலிருந்து ஷைலோவுக்கு சென்றார்கள். ஷைலோ என்பது ஆலயம், ராமா என்பது வீடு. குடும்பமா வந்துட்டு முதல் தடவை திரும்பி போகும்போது என்ன எடுத்துன்னு போனாங்க? கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். remembered by the Lord. Very good. செகண்ட் டைம் போகும்பொழுது அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரால் they were reserved for the Lord. Amen. மூன்றாவது they were restored by the Lord. Amen. மூணு காரியத்தை முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லிடுமா? நல்லா சொல்லிடுங்க. They were remembered by the Lord. Our children are reserved for the Lord. Amen. மூன்றாவது we are restored by the Lord. Amen. ஒரே ஒரு காரியத்தை நாங்க சொல்லி முடிக்கிறோம். ஷைலோ அப்படின்னு சொல்றது ஒரு ஆலயம் மாத்திரம் அல்ல. It is not just a place where the ark was. Yes. It was not just a place where the ark of the covenant was. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம்
யாக்கோபு தன் குமாரரை அழைத்து அவர்களுக்கு ப்ராஃபஸி பண்ணி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளில் யூதாவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, யூதா பாலசிங்கம், 9-10 வசனங்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனா, என் மகனே, சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவளை எழுப்புகிறவன் யார்? 10ஆம் வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. இந்த சமாதான கர்த்தர் அப்படிங்கிற தமிழ் வேதாகம வார்த்தைக்கு how many of you find the word Shiloh in your Bible? Until Shiloh comes அப்படின்னா until Jesus comes, until Christ comes. Shiloh is nothing but Christ. Amen. Christ. Amen. A family which is connected to Christ always takes back blessings. Amen. Oh, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க, blessing பெருசு இல்லைங்க, அவர் பெருசு, பெரியவருக்கு. Amen. இதெல்லாம் பேக்கேஜ் சார், நான் சொல்றேன் மிச்சம் எல்லாம் பேக்கேஜ். நான் அதை பெருசா சொல்ல விரும்பல. அவர் தாங்க வேணும், அவர் தாங்க, கிறிஸ்து தாங்க. கிறிஸ்து எனக்கு முக்கியங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறேன், சொல்லி வளர்க்குறேன். எப்பா நீ ஊழியக்காரையா, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், 3 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். 3 பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், நீ ஊழியக்காரன், நீ தீர்க்கதரிசி. ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நீங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்கப்பா, நீ தான்ப்பா இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க போற. எவ்வளவு இருள் வேணா இருக்கலாம், வெளிச்சத்துக்கு இருள்ல அதுக்கு அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு இருளா இருந்தா அந்த வெளிச்சம் தெரியும். எங்க இருந்தாலும் உன் புள்ள தெரிவா, எங்க இருந்தாலும் உன் புள்ள தெரிவா. சொல்லி வாழ. You will be connected to Christ. Amen. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? For the words that he has spoken in the midst of us. அப்பா உங்க வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே. Thank you Jesus. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். Families, அப்படியே ஏற்று நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? We're going to கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நாங்க கிறிஸ்துவோடு கூட குடும்பமா எங்களை கனெக்ட் பண்றோம்னு சொல்லுங்கப்பா. With all situations we connect ourselves to you. குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, குடும்பங்கள் எல்லாம் கரங்களை பிடிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கரம் கோர்த்து நில்லுங்க. ஆமென். அவர் தயவு அவர் சமூகம் உங்க பிள்ளைகள் மேல, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் அவர் தயவு பண்ணலாமா? அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா?